வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து சாய் அக்குபஞ்சர் சென்டருடைய 10வது ஆண்டு விழா. 9 முடிஞ்சு 10வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு நன்றி. என்னுடைய எல்லா ஒரு டிவைன் சோர்ஸ்க்கும் நன்றி. ஒவ்வொரு பேஷண்ட்டாகவும் நான் வந்து ஒரு ஹையர் டிவைன் சோலாக தான் பார்க்குறேங்க. ஸோ இங்கே ஒரு ஹெல்த் இஷ்யூக்காக வராங்கன்னும் போது மெயினாக வந்து அவங்களுடைய மைண்டுக்கு தான் இங்கே வந்துட்டு மென்டலி தான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக வருவாங்க. நிறைய கவுன்சிலிங் அவங்களுக்கு எந்த மாதிரி, இப்போ சில பேருக்கு நீடில் எடுத்தாலே பயப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி ஹீலிங் இல்லை சீட் தெரப்பி அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் இங்கே பண்ணி வரவங்க வந்து அட் எண்டு வந்து ரிசல்ட்டோட போகணுன்றது தான் எங்களுடைய மோட்டோ. ஸோ இந்த 10வது ஆண்டில் வந்துட்டு அடி எடுத்து வைக்கிறதுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த வீடியோவை போடுறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஆக்சுவலாக நான் வந்து 2005 மெடிடேஷன் போகும்போது வாழ்க வளமுடனில் ஜீரோ லிமிட்ன்ற இவ்வளோ பெரிய ஒரு புக்குடைய அந்த புக்கு ஃபுல்லாக இருக்கிற சாராம்சமே 4 வரியில் அடங்கியிருக்கு. ஸோ இந்த ப்ரேயர் பேர் ஜீரோ லிமிட்னு தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி தேதியில் வந்துட்டு எங்கள் யூடியூப்பில் எதில் பார்த்தாலும் ஓப்போ ப்ரேயர்னு சொல்லிட்டு நிறைய அதில் வந்துட்டு அந்த ப்ரேயரில் ரிசல்ட் எடுத்தவங்க அந்த ப்ரேயரை பற்றி நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க. ஸோ என்னோட இதில் நான் 2015 இது கிளினிக் ஓப்பன் பண்ணப்போ 16 ஓப்பன் பண்ணப்போ அப்போ வர எல்லாருக்கெல்லாம் வந்து நான் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி இந்த ப்ரேயர் எழுதி கொடுத்துருக்கேன். குட்டி குட்டி பசங்களாம் அதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் எங்களோட இதில் எங்களுக்குன்னா டிவைனோ இல்லை வந்து யூனிவர்ஸ்க்கோ வந்துட்டு நம்ம ஒரு இது கொடுக்குற மாதிரி தான் இந்த ப்ரேயர் இருக்கும். ஸோ இது அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். எங்களோட ப்ரேயரில் வந்து நாங்கள் சொல்கிறது ஜீரோ லிமிட்டில் டிவைன் ஐ லவ் யூ, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபார்கிவ் மீ, தேங்க்யூ, இப்படி தான் இந்த 4 லைன். அந்த டிவைன்ன்ற இடத்துல வந்துட்டு நீங்கள் இப்போ உங்களுக்கு வேண்டியவங்களோட பேரை ஆட் பண்ணிக்கலாம். யூனிவர்ஸ் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒருத்தரோட வந்து ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா அவங்க நேம் சொல்லிக்கலாம். உங்கள் வீட்டிலே வந்து உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ உங்களுக்கு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தோம், சொல் பேச்சு கேட்கல, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அந்த இடத்துல டிவைன்ன்ற இடத்துல உங்களோட குழந்தைங்களோட பேர் சொல்லிவிட்டு இந்த ப்ரேயர் சொல்லும்போது அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். ஸோ இந்த ப்ரேயர் வந்து நான் எழுதி தான் கொடுத்துருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். ஸோ இந்த ப்ரேயர் பண்ணுறது எப்படின்னா, ஏதோ வந்து இப்போ நம்ம ஒருத்தர் கால் மிதிச்சிட்டோம் இடிச்சிட்டு போயிட்டோம் தெரியாமல் அப்படி சாரி நான் அசால்ட்டாக சொல்கிறதில்ல. அந்த சாரியை மனசார உணர்ந்து சொல்கிறது. சாரிங்க தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னு ரொம்ப நம்ம ப்ளீஸிங்காக சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்தது வந்து ப்ளீஸ் ஃபர்கிவ் மீன்ற அந்த வேர்டு வந்து அவ்வளோ நல்லா அது ஆழமாக நம்ம போய் சொல்லணும். நம்ம ஏதோ ஒரு ஆன்மாக்கு மரியாதை கொடுக்கறது. இப்போ இங்கே இந்த வீடியோவில் நான் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு சோலும் வந்து ஒரு டிவைன் சோல் தான். ஸோ அப்போ வந்து நம்ம அந்த நம்ம பக்கத்தில் இருக்காங்க இல்லை தூரமாக இருக்காங்க அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்க முடியலனாலும் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி அந்த இந்த ப்ரேயரை நம்ம பண்ணிட்டு படுக்கும்போது அவ்வளோ நல்லா அவங்களுக்கும் நமக்கும் ஸ்மூத்தான ஒரு இது ரிலேஷன்ஷிப் இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஹையர் டிவைன் சொல்லிட்டு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு நான் தமிழில் இதை நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் இந்த டிவைன் என்ற நீங்கள் எப்படி நீங்கள் அந்த மாதிரி சொன்னாலும் எடுத்த உடனே வந்து ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு வரும். இதில் நான் சொல்கிறது எப்படின்னா டிவைன் ஐ லவ் யூ. அந்த டிவைன் என்ற இடத்துல நீங்கள் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் நேமோ இல்லை பர்டிகுலர் வேலை உங்களுக்கு ஆகணும்னா கூட அதை பற்றி சொல்ல, இல்லை யூனிவர்ஸ்க்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறீங்க. ஸோ அப்போ வந்து யூனிவர்ஸ் ஐ லவ் யூ, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ. இதை ரிப்பீட்டாக சொல்லும்போது நீங்கள் உணர்ந்து ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக சொல்லணும். ஏதோ சொல்லணுமேன்னு சொல்லக்கூடாது. இந்த ப்ரேயர் எல்லாமே வந்து நம்மளுடைய சோலோட கனெக்ட் ஆகுது. இந்த ப்ரேயரில் உட்காந்துட்டுனா 21 டைம்ஸ் வந்து இதை ரிப்பீட் பண்ணணும், 21 டேஸ் பண்ணணும். நிறைய பேர் என்னென்னா ஒரு 2-3 நாள் பண்ணிட்டு ரிசல்ட் இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் தயவுசெய்து முத்ராஸ்க்கும் சொல்லுவாங்க. நான் இந்த ப்ரேயர் வந்து எழுதி கொடுத்தவங்க எல்லாருமே பண்ணி ரிசல்ட்டு தான். இப்போ நான் திரும்ப இன்றைக்கி இந்த 10th ஆனிவர்சரியில் ஏன் இதை சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே வந்து மைண்ட் ரிலேட்டட் தான். எல்லாருமே இப்போ நம்ம பிஸியாக இருக்கும்னு ஓடிட்டே இருக்கோம். ஸோ இந்த பிஸி ஷெட்யூல்லையும் ஒரு 5 நிமிஷம் ஆகாது இது 21 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணுறதுக்கு. இல்லை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களோட வாய்ஸில் அதை சொல்லிவிட்டு அதை வந்துட்டு போட்டுடுங்க. அது சாண்டிங் போயிட்டே இருக்கும், வீடியோலையோ ஆடியோலையோ போயிட்டே இருக்கும். நீங்கள் அதை கேட்டுகிட்டே கண்ணை மூடி 10 நிமிஷம் உட்காரலாம். 21 டேஸ் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன விஷயத்துக்கு பண்ணுறீங்க, யாருக்காக பண்ணுறீங்க, என்ன பர்பஸ்க்காக பண்ணுறீங்கன்றதை நீங்கள் ப்ரேயரில் வச்சுட்டு இதை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நம்ம அடுத்த ஆன்மாக்களுக்கு வந்துட்டு மன்னிப்பு கேட்கும் போதும் நன்றி சொல்லும் போதும் நம்ம ஆன்மா வந்து ரொம்ப ஃப்ரீ ஆகிடும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சொல்லும்போது, இப்போ ஒருத்தருக்கு சாரி கேட்கணும், நீங்கள் நேரில் போய் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கேட்டாலும் அந்த இடத்துல சில இதை நீ அன்றைக்கி பண்ணது நீ தான் தப்புனா அந்த மறுபடியும் அது ஒரு சின்ன பிரச்சனை பெருசாகும். சாரி கேட்குறேன்ற போய் இதெல்லாம் ரிலேஷன்ஸில் நடக்கும். அப்போ நீங்கள் ஆத்மார்த்தமாக அவங்களுக்கு வந்து நீங்கள் மைண்ட் எப்போ காமாக இருக்கோ அப்போ உட்காந்துட்டு அழகாக வந்து அந்த ஹையர் டிவைன் சோலுக்கு நான் வந்து சாரி கேட்குறேன்ற மாதிரி நீங்கள் இந்த ஜீரோ லிமிட் ப்ரேயரை அப்போ நீங்கள் சொல்லலாம். அவங்கள மைண்டில் நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் சொல்லலாம். சொல்லும்போது அவ்வளோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும். அதுக்கு மட்டுமே இல்லை, நீங்கள் ஒரு வேலை வரணும், நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பணம் வரணும், இல்லை ஹெல்த் ரீதியாகவே எனக்கு வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னும் போது அதுக்கும் நீங்கள் உட்காந்து இந்த ப்ரேயர் வந்து எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுக்கும்.
இது வந்து 10வது வருஷத்துல இந்த ப்ரேயர் வந்துட்டு ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே இது போகணுன்றதுக்காக தான். எனக்கு தெரிஞ்சு என்னோடய பேஷண்ட் எல்லாருக்குமே இது தெரியும். ஸோ மற்றவங்களுக்கும் போகணுன்றதுக்காக தான். ஸோ சிலர் வந்துட்டு இந்த 10வது வருஷத்துல நிறைய வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. ஸோ அதை எல்லாமும் கேட்டு மற்ற எல்லாருக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ண வீடியோக்கு இது லாக்டவுனில் தான் நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய கவுன்சிலிங் வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியல ஃபோனில். இப்போ கிளினிக்கும் வர முடியாதுன்ற டயத்தில் அதே இது சும்மா ஆரம்பித்தோம். ஸோ ஆரம்பித்து இன்றைக்கி 1000 சப்ஸ்கிரைபர் மேலே போயிருக்கு. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா டிவைன் சோல்ஸ்க்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். 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 சாய் அக்குபஞ்சர் கிளினிக்ல வந்து சாய் அக்குபஞ்சர் கிளினிக். சாய் அக்குபஞ்சர் கிளினிக். பத்மா மேடத்திட்ட டாக்டர் பத்மா அரசு மேடம். பத்மாவதி மேம் வந்து அரசு பத்மான் இருக்கா. டாக்டர் பத்மா அவர்கள். என் பேர் கல்யாணி. நான் ஒரு அக்குபஞ்சரிஸ்ட். அரசு பத்மான் இருக்காங்க வடப்பழையில். அவங்க வந்து சாய் அக்குபஞ்சர் அப்படின்னு ஒரு அக்குபஞ்சர் நிலையம் வச்சு ஒரு 10 வருஷமாக நடத்திட்டு வராங்க. நாளையோட அவங்களுக்கு அந்த 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அவங்களுடைய சர்வீஸ் வந்து ரொம்ப ஒரு மகத்துவம். அவங்ககிட்ட போகிறவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க நல்லபடியாக ஒரு டிவைனாக ட்ரீட் பண்ணி அனுப்புகிறாங்க. அதனால அந்த பேஷண்ட்ஸ் வந்து போகிறதுக்கே ரொம்ப ஆசையாக எப்போ போகணும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி தான் போவாங்க. அதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தனக்கு அறிஞ்ச நாலேஜ் அவங்க மட்டும் வச்சுக்காம அவங்க வந்து மற்றவங்களுக்கு யூடியூப் போலும் என்னென்ன விதை சிகிச்சை ஆகட்டும், ஒரு டிவைனாக இருக்கட்டும், ஒரு ஃப்ளவர் மெடிசனாக இருக்கட்டும், எல்லா விதமான நாலேஜையும் மக்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதை தவிர்த்து இப்போ அவங்க ஃபுட் ரெஃப்ளக்ஸ் ஆஜியும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அவங்க இன்னும் இந்த துறையில் முன்னேறி வந்து நல்லா பண்ணணும்னு நாங்கள் எல்லாரும் வாழ்த்து கேட்டுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. ஹாய், என்னோட நேம் வந்து கௌரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா சாய் அக்குபஞ்சரில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தேன். 2019 அப்போ எனக்கு 6 மந்த்தாக பீரியட் ஸ்டாப் ஆகாமல் வந்துட்டு இருந்தது. ஸோ மேம் கிட்ட ஒரே ஒரு சிட்டிங் தான் போயிருந்தேன் அக்குபஞ்சர். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வரும்போதே எனக்கு பீரியட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெகுலராக வந்துடுச்சு. ஸோ நம்மளோட உடம்பு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை அவங்க க்யூர் பண்ணுறாங்க. ஸோ இது பெனிஃபிட் தானே. ஸோ வடப்பாடி சாய் அக்குபஞ்சர் அவங்களோட நடத்துகிற கிளினிக். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போய் அங்கே பாருங்க. தேங்க்யூ. வணக்கம். என் பேர் வந்து ஷாலினி. எனக்கு இதில் ஒரு பீரியட்ஸ் இருந்துச்சு, நீர் கட்டி இருந்தது. மேம் கிட்ட வந்து ஒரு 3 நாள் செட்டிங்ஸ் போனேன். அதுக்கப்புறம் பீரியட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஆச்சு. அப்புறம் சைக்கிளிங்கும் கரெக்டாக வந்து சாய் அக்குபஞ்சர் கிளினிக்கில் தான் வந்து பார்த்தேன். பத்மாவதி மேம் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே எல்லாமே கரெக்டாக பார்க்குறாங்க. அப்போது என்னோட குறை எல்லாமே வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வேணும்னா நீங்கள் வந்து சாய் அக்குபஞ்சர் கிளினிக் வடபழனியில் இருக்குது. நீங்கள் அங்கே போய் பத்மாவதி மேம் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ். என் பெயர் மேனகா. பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். சாய் அக்குபஞ்சர் சென்டரில் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். உடல் எடை குறைவுக்காகவும் என்னோட பாடி ஹெல்த் இஷ்யூக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். நல்ல பலன் இருக்குது இந்த மெடிசன், ஃப்ளவர் மெடிசன்னால. சாய் அக்குபஞ்சர் வந்து சென்டர் வந்து 10வது ஆண்டு நெருங்குறாங்க, ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் வந்து புஷ்பா. நான் சாய் அக்குபஞ்சர் கிளினிக் ஆரம்பத்துலேருந்து நான் இருக்கேன். நான் வந்து ஒரு சுகர் பேஷண்ட். எனக்கு நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்குது. எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நான் பார்க்குற வேலையும் எனக்கு கொஞ்சம் பிஸியாகவே இருக்கும். நான் எப்போவும் வந்து என்னால் ட்ரீட்மெண்ட் பார்த்து கஷ்டமாக இருக்கும். நான் வந்து இந்த சாய் அக்குபஞ்சர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி நான் ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கேன். என்னோடய ஹெல்த் இஷ்யூ பரவாயில்ல. ஆனால் டே 1லேருந்து இப்போ வரைக்குமே நான் டாக்டர் பத்மா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல எனக்கு நிறைய நல்ல விஷயமும் பாசிட்டிவ் வைப்ரேஷனும் இருக்குது. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கலா விஜய். நான் பெங்களூரில் இருக்கேன். டாக்டர் பத்மா அரசுன்ற யூடியூப் சேனலில் இவங்க வந்து நிறைய வந்து ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 10வது வருஷத்தில் இவங்க காலடி எடுத்து வைக்க போகிறாங்க. அவங்களுக்கு மேன்மேலும் அவங்க வளரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் என்னுடைய மனதார வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பேசினாலும் சரி, இவங்க கிளினிக்கு போனாலும் சரி, உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு வந்துட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள்கிட்ட கிடைக்கும். அவங்க கிளினிக் போனாலும் சரி, இல்லைனா யூடியூப் சேனல்லேயே அவங்களது ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட் எல்லாம் வந்து கேட்டுக்கலாம். இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு தேவையான நிறைய வந்து ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் மாருதி. நான் சாய் அக்குபஞ்சர் டாக்டர் பத்மா வந்து கன்சல்ட் பண்ணியிருந்தேன். என் பையனுக்கு வந்து உடம்பு சரியாதப்போ அவங்க டேஸ்ட் தெரப்பி பற்றி சொன்னாங்க. அப்போ ஃபீவர் கோல்டு இருந்ததும் கூட அந்த வெல்லம் ட்ரீட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அது பழக்கம் எடுத்து நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கும் வந்து சுகர் இருந்துச்சு, காலைல ப்ராப்ளமாக இருக்கும்போது
வரைக்கும் அவங்கள்ட்ட நான் வந்து ஆன்லைனில் கேட்டப்போ அவங்க வந்து சூப்பரான டிப்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அது பிரகாரம் இப்போ அவங்க நல்லா இருக்காங்க. வடபழனியில் நம்ம சாய் அக்குபஞ்சருக்கு பத்மாமாங்கிட்ட எந்த ஒரு இதுக்கும் நம்ம கேட்கும்போது நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக ரிசல்ட்டாக இருக்குது. என்னை கூடவே எல்லோரும் அதை யூஸ் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க, பயனடைங்க. நன்றி. நான் ஆயிஷா பேசுகிறேன். எனக்கு சர்ஜரி பண்ணுற அளவுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போது நான் வடபழனியில் இருக்கிற சாய் அக்குபஞ்சர் கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பை த கிரேஸ் ஆஃப் காட் அண்ட் பத்மா மேடமோட கேரிங், அவங்களோட அப்ரோச், அப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட்னால இப்போ அந்த ஸ்டேஜில் இருந்து குணமாயிடுச்சு. பத்மா மேடமோட மெடிசன் தான் வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி தர்றாங்க. அந்த மெடிசன் அதனால நல்லாவே ஒர்க் ஆகுது. சாய் அக்குபஞ்சர் கிளினிக் 9வது வருஷத்துலேருந்து 10வது வருஷத்துக்கு அடி எடுத்து வைக்கிறதுனால என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை அவங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், என் பேர் குளோரியா. நான் சாய் அக்குபஞ்சர் கிளினிக்கில் பத்மா மேடத்திட்ட நானும் என் ஹஸ்பண்டும் பேபிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம். சீக்கிரமாகவே குட் நியூஸ் சொல்கிறதுக்காண்டி காத்துட்ருக்கோம். சாய் அக்குபஞ்சர் கிளினிக் வந்து 9 வருஷத்துலேருந்து 10வது வருஷத்துக்கு எடுத்து வைக்கிறாங்க. பத்மா மேடம் வந்து அவங்களோட சேவையும் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டும் இன்னும் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்கு ஹீலர் ஆர் மோடோகர் பேசுகிறேன். டாக்டர் பத்மா அவர்கள் சாய் அக்குபஞ்சர் கிளினிக் தொடங்கி 10 வருடம் நிறைவடைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்களுடைய மருத்துவ சேவையையும் சமூக சேவையும் நான் வெகுவாக பாராட்டுகிறேன். என்னுடைய பதஞ்சலி யோக முத்திரை பயிற்சி மையத்தில் அவங்க ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் வந்து முத்திரை வகுப்பில் வந்து கலந்து கொண்டாங்க. ஸோ அந்த முத்திரை வகுப்பு சம்பந்தமாக நம்ம அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க மருத்துவம் மற்றும் பார்க்காம மருத்துவத்தை வாழ்வியெல்லாம் எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஆணித்தரமாக நம்பி அதை வந்து செயல்படுத்தி வெற்றிகரமாகவும் நடத்திட்டு இருக்காங்க. அவருடைய இந்த 10 ஆண்டுகள் சாய் அக்குபஞ்சர் கிளினிக் ஆரம்பித்த இந்த தருணத்தில் அவர்களை வாழ்த்துறேன். அவங்க மென்மேலும் பல வெற்றிகளை பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம பத்மா அரசு மேடம்க்கு. அவங்களோட சாய் அக்குபஞ்சர் கிளினிக் வந்து 10வது ஆண்டுகள் வந்து கொண்டாடுறாங்க. இன்னும் மேலும் மேலும் கொண்டாடுவாங்க. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசு சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்து சொல்லணும். ஏன்னா ஒரு ஹோம் மேக்கராக இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் செக்டரில் மிகப்பெரிய ஒரு டாக்டராக அவங்கள மாற்றிருக்காங்க. இன்றைக்கி அவர் வந்து மறைமுகமாக மேடம் மூலயமா பல பேருக்கு நல்லதும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் மேடமும் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக வந்து பர்சனலாக கவுன்சிலிங் ஆகட்டும், எளிய முறையில் என்ன தீர்வு, நம்ம சமையல் அறையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ அறை இருக்குன்ற மாதிரி எல்லாமே எளிமையாக சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக மேலும் மேடம் சந்திக்கிறவங்களாகட்டும், அவங்கள பற்றி நினைக்கிறவங்களாகட்டும், அவங்க மன ரீதியாக சரி, ஹெல்த் ரீதியாக சரி, பணம் மூலியமாகவும் நல்ல வாழ்க்கையில் வளருவாங்கன்ற மிகப்பெரிய எனக்கு நம்பிக்கை இருக்குது. மீண்டும் ஒரு 100வது வருஷத்தில் கண்டிப்பாக மேடம் சந்திப்போம். அன்றைக்கி எல்லாரும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. எனக்கு வாழ்த்துக்கள் சொல்கிற அனைவருக்கும் நன்றி. இந்த 10வது வருஷத்துக்கு வாழ்த்துன்னு அத்தனை பேருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.